ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா பாக்கியங்களையும், எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கிருபையாக தருகின்ற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்த கர்த்தர், இந்த நாளிலும் நாங்கள் குடும்பமாக கூடி வந்து உம்முடைய சந்நிதியில் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கும் உன்னதமான பாக்கியத்தை ஈவாக நீர் கொடுத்த அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனை வழியாக உம்மை போற்றவும் உமக்கு நன்றி சொல்லவும் கிருபை செய்யும். இந்த நாளின் இந்த துதி ஆராதனை உமக்கு மகிமை சேர்க்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். கீதம் 380 நேர்த்தியானது அனைத்தையும் என்கின்ற பாடலை பாடுவோம். ஞானம்
இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகள் கர்த்தரை மைமைப்படுத்தி பாடல்களையும் துதி ஆராதனைக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார்கள். நாம் அனைவரும் இந்த ஆராதனையிலே தெய்வீக சிந்தனையோடு கலந்து கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளை அன்போடு பாராட்டுகின்றோம். யாவரும் நம்முடைய குடும்பமாக உட்கார்ந்து கர்த்தரை மைமைப்படுத்தி நாம் அவர்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். சேனையின் கர்த்தராகிய தேவனை நம்ம இப்போ வாலிபலாக கூடி துதிக்க வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். எல்லோரும் சத்தமாக பாட போகிறோம். இந்த நேரத்தில் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவரை துதிக்க நமக்கு தகுதி கூட கிடையாது. ஆனாலும் இந்த இடத்துல நம்மளை தகுதிப்படுத்தியிருக்காரு. இந்த இடத்துல நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்காரு. அதற்காக நன்றி சொல்லுவோம். அவருக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாத்து நடத்தியிருக்காரு. அதற்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் எத்தனையோ சூழ்நிலையிலும் எத்தனையோ நேரத்திலும் அவர் நம்ம கூட இருந்து வழிநடத்திருக்காரு. அதற்காக ஒரு நன்றி சொல்வோம். நல்ல சுகத்தை தந்திருக்காரு, நல்ல பலத்தை தந்திருக்காரு. இம்மட்டும் நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்திருக்காரு. அதற்காக நன்றி சொல்வோம். இன்னும் இந்த பாட்டை பாடி அவரை நாமத்தை உயர்த்துவோம். பாடல் எண் 13வது பாடலை பாடுவோம். Suri
துதிப்பாடலாக அருட்பணி கீதங்களில் எண் 55வது பாடலை எந்தனுள்ளம் புதுக்கவியால் என்கிற பாடலை உணர்ந்து பாடுவோம். இந்த குவாரண்டைன் காலத்தில் நம்மளுக்கு எல்லா உணவும் உடையும் எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு பத்திரமா கொடுத்து காத்துக்கொண்டு வர்றாரு. ஆனால் இது கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஆராதனையும் சர்ச்சில் போய் இல்லாட்டா ஆன்லைன் மூலமாக போய் ஆராதிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கிருபையை ஆண்டவர் நம்மளுக்கு ஆன்லைன் மூலமாக ஆராதிக்கும்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாட்டை உணர்ந்து கவிகளை உணர்ந்து பாடுவோம். அப்பா, அன்பின் பிதாவே, இசப்பா, உம்மை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லைப்பா. உம்மை தேடி வந்திருக்கிறோம் கத்தாவே. இந்த வேளையிலும் வாலிபர்களாய் உம்மை தேடி வந்திருக்கிறோம். நிறைய பாவம் செஞ்சிட்டோம் இசப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் போக்கின்படி போயிட்டோம். நிறைய வியாதிகள், கஷ்டங்கள், பாரங்கள் அவ்வளத்தையும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கோம் கத்தாவே.
உம்மை விட்டால் யாரும் இல்லைப்பா எங்களுக்கு. எங்கள் தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. உம்மை தேட உம்மை கண்டடைய எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி அப்பா. இசப்பா, இந்த நாளும் என் ஆவி சரீரம் அனைத்தையும் உண்மைக்காக அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை தேடுவோமா, அவரை கண்டடைவோமா? பாடல் புத்தகத்திலே 98வது பாடலை பாடுவோம். நாம் பாடின இந்த பாடலுக்கு ஏற்ப நாம் நம்மை அர்ப்பணிக்க இப்பொழுது அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல வேறு எதுவுமே நம்மகிட்ட கேட்கல, நம்மளையே நம்ம அர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரே காரியத்தை தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு. பொண்ணோ பொருளோ வேறு எதுவுமே நம்மகிட்ட கேட்கல, நம்மளே அவர் இடத்துல நம்ம பலியாய் நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு.
நம்மளை சுற்றிலும் எவ்வளோ கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் நம்மளை மட்டும் நமக்கு எந்த விதமான காரியங்களிலையும் உலகத்தோட காரியங்களையும் நம்மளை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வண்டி நடத்தி வந்திருக்கிறாங்க. அதற்காக நம்ம இயேசப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம், நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, இப்பொழுது கூட இயேசப்பா நாங்கள் எங்களை முழுமையாக ஆண்டவரை உம்மிடத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசப்பா தேவரீர், எங்களுக்கு இருக்கிற பெருமைகள் அப்பா, மேன்மைகள், நாங்கள் எவையெல்லாம் ஆண்டவரை மேன்மையாக எண்ணி கொண்டு இருக்கிறோமோ அதெல்லாம் வச்சு நாங்கள் குப்பையாக எண்ணி ஆண்டவரை எங்களையே ஆண்டவரை நாங்கள் துச்சமாக எண்ணி உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா தேவரீர், எங்களையே தேவரீர் நீ தாமே ஏற்றி கொண்டுள்ளமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்கள், எங்கள்கிட்ட காணப்படுகிற குறைகள் எல்லாம் வச்சு இயேசப்பா நீங்கள் தாமே நீக்கி போட்டு அப்பா உமக்கு இயேசப்பா ஆண்டவரே பயனுள்ள பாத்திரமாக இயேசப்பா எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. துதிகான மகிமையிலும் உண்மைக்கே செலுத்துகிறோம். மீட் பிரேசிவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சோஸ்திரம் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. இந்த கொள்ளை நோய்கள் மத்தியிலும் ஆண்டவரே, எவ்வளோ நெருக்கங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. எங்கள் மேல் அளவில்லாத கிருபைக்காய் நன்றி 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 ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. உங்கள் கண்ணின் மணியை போல எங்களை பார்த்து நீர் அழைத்து வந்தீரே, அதுக்காக நன்றியப்பா, சோத்திரம்ப்பா. அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொன்னீரேப்பா. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நாங்களும் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. எவ்வளோதான் பாவம் செய்தாலும் ஆண்டவரே, எவ்வளோதான் உண்மை விட்டு விலகி போனாலும்ப்பா, சோத்திரம். மறுபடியும் நீர் எங்களை வேண்டும் வேண்டும் என்று அழைத்தீர், அதுக்காக நன்றியப்பா, சோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, இந்த கொரோனாவுக்காண்டி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க இந்த கூடி வந்திருக்கோம்ப்பா, சோத்திரம்ப்பா. நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெபங்களையும் நீர் ஆண்டவரே தாழ்மையோடு ஆண்டவரே, சோத்திரம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்ப்பா, சோத்திரம். நீரப்பா அந்த ஜெபத்துக்கு நீரப்பா பதில் கொடுங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. உங்கள் பிரசன்னம் இந்த மத்தியிலே வரட்டும் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம்ப்பா ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போம், ஆமேன், சோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனாவால் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமை ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, மிகவும் பரிதாபமாக இருக்குது ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அந்த ஏழை மக்கள் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா, அவருக்கு வந்த இழப்புகள் ஆண்டவரே எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. நீர் இறங்குங்கப்பா ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நீ மோசையோட சொன்னீங்க ஆண்டவரே, சோத்திரம். இந்த ஜனங்களுக்காய் நீர் விண்ணப்பம் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்கப்பா. ஏன்னா நீங்கள் அவங்க மேலே அவ்வளோ கோபமாக இருந்தீர் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அவங்க செய்த பாவங்கள், உண்மை விட்டு விரோதமாய் பேசின காரியங்கள் ஆண்டவரே நிறைவாக இருந்தது ஆண்டவரே. ஆனாலும் நீர் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா, உங்கள் கிருபையினால் நீ திருப்பியும் இறங்குங்க நீங்கள் ஆண்டவரே. அதே போலப்பா இந்த ஜனங்களுக்காண்டி நீர் ஆண்டவரை இறங்குங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. எவ்வளோ கண்ணீர்கள் ஆண்டவரே, எவ்வளோ கண்ணீர் பாதையில் போய் கொண்டிருக்காங்க ஆண்டவரே, சோத்திரம். நீரப்பா உமக்கு கிருபையினால் இறங்குங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. உமக்கு கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. முதலாவது ஆண்டவரே கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரே, உம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. நீங்கள் மேய்க்கும் இந்த ஜனங்கள் ஆண்டவரே, அவங்களுக்கு முதல்ல அந்த பயத்தை நீர் போக்குங்கப்பா, சோத்திரம்ப்பா. அவங்க இருக்கிறது இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் என்று அவங்க அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. புறஜாதியருக்கு அவங்க தான் ஒரு ஆசீர்வாதம் என்று அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அவங்க வைத்திருக்கும் உங்கள் மேலே வைத்திருக்க நம்பிக்கை ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அதை பார்த்து மற்ற புறஜாதியர்களும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலேருந்து வெளியில் வரதுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. சாதாரண அந்த மாஸ்க்கு மேலேயும் ஆண்டவரே, சாதாரண இந்த ஹேண்ட் சானிடைசர் மேலேயும் இருக்க நம்பிக்கை ஆண்டவரே மேலே இல்லையா ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே, சோத்திரம்ப்பா, இதை மாதிரி உலகத்தின் காரியங்களை நம்பிக்கொண்டிருக்காங்க ஆண்டவரே. ஆனால் நீ சொன்னீங்கப்பா, நீங்கள் என்னை நம்பினப்பட்டனால உங்களை விடுவிப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீரை விடுவிக்க வல்லமையுள்ளையாக இருக்கிற ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. இந்த ஜனங்கள் உண்மை நம்பட்டும் ஆண்டவரே. உம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் முதலாவது உண்மை நம்பிக்கிட்டும் விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. அவங்க இருக்கிற பயத்தை நீர் நீக்கி போடுங்கப்பா, சோத்திரம்ப்பா. கொள்ளை நோய் வரும் நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. ஆனாலும் நான் தினன் கொள்ளுங்க, நான் உங்களை ரட்சிப்பேன் நீ சொன்னீர் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்க. ஆனால் அதில் வாதை உன் கூடாரத்தை அணுக செய்யும், ஆனால் அதுலேருந்து உனக்கு விடுவிப்பேன் நீ சொன்னீர் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அதனால் இந்த பயத்தை இந்த ஜனங்களை விட்டு நீர் எடுத்து போடுங்கப்பா, சோத்திரம்ப்பா. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே எங்களை நீரப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டிருப்பா. நாங்கள் வேர் பிரிக்கப்பட்ட ஜனங்கள் நீர் ஆண்டவரே. மற்றவங்க முன்னாடி நீர் எங்களை காமிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. இந்த கொரோனாவால் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களின் ஒரு குடும்பத்திலையும் நீரப்பா ஆறுதலை நீர் கொடுங்கப்பா ஆண்டவரே. இதனால் இந்த கொரோனாவிலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட அதுலேருந்து மீண்டவருக்காய் நன்றி ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அவங்களை நீங்கள் மீட்டு கொண்டீர அதுக்காக நன்றி ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. இறந்தவர்களின் குடும்பத்துக்கு நீர் ஆறுதல் அளிங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. இந்த கொரோனா ஆண்டவரே இந்த தேசத்திட்டு நீரப்பா வெளியில் எடுத்து போடுங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அக்னியினால் இதை சுட்டு எரித்து வெளியில் போடுங்க ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நீர் சொன்னீங்கப்பா, நான் என்னால் அறிந்து கொள்ள ஜனங்கள் தங்கள் தலைகளை தாழ்த்தி பாவங்களை விட்டு
ஜெபிக்கும் போது இந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை நீர் கட்டளையிடுவீர் சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பாவத்தை விடுறோம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் தலைகளை தாழ்த்துறோம்ப்பா. நீர் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு இந்த கொரோனாவை முற்றிலும் நீர் அகற்றி போடுங்கப்பா. உங்கள் வருகைக்கு முன்னாடி ஆண்டவரே நீ சொன்னியப்பா கொள்ளை நோய் வரும், ஆனால் அந்த கொள்ளை நோய்க்கு அப்புறம் ஆண்டவரே நீர் ஒரு பெரிய எழுப்புதலுக்காய் நீர் திட்டம் வைத்திருக்கிறப்பா, சோத்திரம்ப்பா. அதுவும் இந்த தேசத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக வரும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. எழுப்புதல் வரட்டும்ப்பா, வாலிபல் பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அதுக்கு முன்னாடி இந்த சுத்திகரிப்பு நாள்கள் முடிக்க வேண்டும் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரத்திலும் இந்த ஆண்டவரே இந்த கொரோனா நோய் நீரப்பா எடுத்து போடுங்க ஆண்டவரே. இதில் ஒரு லேசான காரியம், நீ சீக்கிரத்தில் இதுலேருந்து நீ வெளியில் கொண்டு வரணும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு பெரிய எழுப்புதல் காண்டி ஆண்டவரே நீரப்பா. வாலி பிள்ளைகள் எழுப்புங்க, உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை நீர் எழுப்புங்கப்பா, சோத்திரம்ப்பா. தேசத்தில் ஒரு சுத்திகரிப்பு நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லாமே ஆண்டவரே சீரான நிலைமைக்கு வரட்டும் ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே அமெரிக்கா தேசம் ஆண்டவரே, பிரேசில் தேசம் ஆண்டவரே, அவங்க சிந்தின அந்த ரத்தம் ஆண்டவரே பரலோகத்துக்கே அதை எட்டி இருக்குதா ஆண்டவரே, சோத்திரம். அவங்க செய்த பாவங்கள் ஆண்டவரே சோதம் குமாராவை போலே ஆண்டவரே உங்கள் சமூகத்தை எட்டி கொண்டு இருக்குதா ஆண்டவரே. அவங்க இந்த மத்தியில் ஆண்டவரே அவங்க பாவங்களை விட்டு இப்போ மனம் திரும்ப நீர் அப்பா அவங்க இருதயத்தின் கடினத்தை நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அவங்க இருதயத்தில் ஆண்டவரே சதையான இருதயத்தை அவங்கள தைங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அவங்க கடினமான இருதயத்தை பாரவன் அந்த கடினமான இருதயத்தை எடுத்து போடாமல் இருந்த ஆண்டவரே. அந்த எகிப்து தேசம் ஃபுல்லாக ஆண்டவரே நீர் கட்டளையிட்ட வாதைகள் ரொம்ப துன்பமாக இருந்தது. அதே போல் இந்த அமெரிக்கா தேசம் ஆண்டவரே கடினப்படுத்தாமல் அவங்க இருதயம் லகுவாகட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும்ப்பா, சோத்திரம்ப்பா. அந்த இழப்புகள் ஆண்டவரே எவ்வளோ இழப்புகள் ஆண்டவரே, சோத்திரம். நீரப்பா அதுலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பல காரியங்கள் இருக்கு ஆண்டவரே. இந்த தேசம் பாவத்தை விட்டு வெளியில் வரட்டும். இந்தியா தேசம் ஆண்டவரே விக்கிரகார ஆராதனை ஆண்டவரே, பிள்ளைகளை கொல்றதும் ஆண்டவரே, நரபலி கொடுக்குறதும் ஆண்டவரே, இன்னும் எத்தனோ காரியங்கள் மந்திரம் தந்திரம் இருக்குதப்பா, சோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் இந்த தேசத்தை விட்டு நீங்க போகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய எழுப்புதல் நீர் கட்டளை இடுங்கப்பா, சோத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லதென்று சொன்னீரப்பா. ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் சீக்கிரம் ஒரு ரட்சிப்பை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. அக்னி வல்லமை எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு நீருப்பா கொரோனாவை நீர் ஒழித்து கட்டுங்கப்பா, சோத்திரம்ப்பா. சீக்கிரம் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. இதுப்பா இந்த கொரோனாவுக்காண்டி ஆண்டவரே ஒவ்வொரு பாடுபடும் ஒவ்வொரு செவிலியர்கள் ஆண்டவரே, அந்த மருத்துவ துறையில் இருக்கும் எல்லாத்தையும் நீரப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்க ராவம் பழவங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. இந்த கொரோனாக்காண்டி அவங்களும் தங்கள் உழைப்பை கொடுத்து கொண்டு இருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறைகள் ஆண்டவரே மற்றும் போலீஸ் துறைகள் மற்ற எல்லா இதுக்காண்டி பாடுபடும் ஒவ்வொரு துறைகளும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் பரவாதபடி நீரப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளுங்க, வேலையை எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. சீக்கிரத்திலே அந்த நோயை இந்த தேசத்தில் நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. நீர் அப்படி சேவிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நாம் மகிமைப்படுவதப்பா, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவர். இந்த சபையில் ஆண்டவரே நீர் இந்த இந்த சபையில் ஆண்டவரை நீ ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க. இந்த சபையில் உள்ள மக்கள் ஆண்டவரை, சோத்திரம்ப்பா. நீர் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை, சோத்திரம். தங்கள் சுய விருப்பங்கள் சுய வெறுப்புகள் ஆண்டவரே குறை சொல்கிறதோ எந்த ஒரு காரியங்களையும் விட்டு வெளியில் வர்றதுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. சத்துருவான ஆண்டவரே உங்களை விட்டு இந்த ஜனங்களை பிரித்து கொண்டிருக்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. சண்டை சச்சரவு ஆண்டவரே எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ஒரு அடுத்த எழுப்புதல் காண்டி ஆண்டவரே, சோத்திரம். எந்த காரியமும் இங்கே இல்லை ஆண்டவரே, சோத்திரம். நீரப்பா ஒரு எழுப்புதல் நீ கட்டளையிடுங்கப்பா. நீ ஒரு அக்னியை நீ இங்கே போடுங்கப்பா. ஒரு அக்னியின் விதையை நீர் எழுப்புங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. ஒரு எழுப்புதல் இந்த சபையில் வரட்டும். இந்த எழுப்புதல் ஒரு சபையில் வந்து ஆண்டவரே இந்த சுற்றி இருக்க வட்டாரங்கள் எல்லாம் இந்த சபையிலேருந்து எல்லா வாலிப்பிள்ளைகளும் எல்லா மக்களும் ஆண்டவரை இதுலேருந்து எழும்பி போய் ஆண்டவரே ஜனங்களை கூட்டி சேர்ந்துக்க சபையை நீர் கெட்டதுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. எல்லாருக்கும் ஆண்டவரே அன்பை நீர் கொடுங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. சகோதர அன்பில் நீங்கள் உறுதியாக இருங்க சொன்னீங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே இங்கே இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருத்தர் அன்பாக இருக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. எந்த சண்டை சச்சரவோ எந்த ஒரு காரியங்களோ இல்லாதபடி நீரப்பா இந்த சபையை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த சபையில் மக்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, சோத்திரம். நீரே எல்லா காரியத்தையும் எடுத்து பொறுப்பா நீர் வழி நடத்துங்கப்பா, சோத்திரம்ப்பா. நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீரப்பா ஜனங்களை நிதானமாய் நீர் நியாயம் தீர்க்க வரப்போகிற ஆண்டவரே. வரதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் மனம் திரும்பி ஆண்டவரே கண்ணோக்கி தைரியமாக எந்திரித்து பார்க்குறதுக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. நீர் எப்போதும் எங்க கூட இருங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீ வழி நடத்துங்கப்பா. எப்போதும் உங்கள் வலது பாரிசத்திலே நாங்கள் எப்போதும் தங்கி இருக்க நீர் உதவி செய்யுங்க. மேலானவங்களை நாடதுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. அந்த உலகத்தில் நாங்கள் எந்த காரியங்களையும் நாங்கள் இச்சிக்காதபடி நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் உலாவுங்கப்பா, சோத்திரம்ப்பா. எங்கள் இருதயத்தை நீரப்பா நொறுக்கி போடுங்க ஆண்டவரே. எல்லா கடினத்தையும் நீர் நொறுக்கி போடுங்க மக்கா. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த வாலிப பிரயாத்தில் உங்கள் நினைக்கிறதுக்கும் ஆண்டவரே எந்த உலகத்தின் காரியங்கள் இச்சைகளுக்கும் நாங்கள் போகாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே.
எப்போதுன்னு அப்பா எவ்வளோ பாவம் செய்திருக்கோம் ஆண்டவரே. திருப்பி ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டிருப்பா. அழகான கண்களால் நீர் எங்களை நிரப்பினீரப்பா. நன்றி ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. நீர் மறுபடியும் எங்களை கூட்டி செய்த இந்த வாய்ப்புக்காய் நன்றிப்பா. நீர் தந்த வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவரே, சோத்திரம்ப்பா. மீதியான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சோத்திரம். எல்லா காரியங்களும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் செய்த எல்லா ஆராதனை துதி பாடல்கள் எல்லாத்தையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. அதில் நீங்கள் மகிமைப்படுங்க. உங்கள் நாமம் என்றைக்கும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோக ராஜ்யத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இந்த துதி ஆராதனையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் நம்முடைய சேகரத்திலே பணி செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கின்றோம். எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு எங்களை மிகவும் கனிவோடு எல்லா உதவிகளையும் செய்கின்ற நம்முடைய திருச்சபையின் மூப்பர்கள், திருச்சபையின் குடும்பத்தினர் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லுகின்றோம். நாங்கள் உங்களுக்கு புதிதானவர்கள் அல்ல. 25 ஆண்டுகளுக்கு முன்பு 1995 முதல் 1999 மே மாதம் வரை உங்கள் நடுவில் இருந்து பணி செய்த நாட்களை நான் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். அந்த நாட்கள் என் உள்ளத்திலே இன்றும் பசுமையாக இருக்கிறது. அருமையான நம்முடைய சேகரம், நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள், திருச்சபையின் மூப்பர்கள், அழகான பாடகர் குழுவினர் மற்றும் அன்புக்குரியவர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதற்கு கர்த்தர் தந்த நல்ல பாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லுகின்றேன். தொடர்ந்து உங்கள் நடுவிலே சிறப்பாக கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். நாங்களும் உங்கள் அனைவருக்காக, நம்முடைய சேகரத்தின் குடும்பங்கள் அனைத்துக்காக இறைவனிடம்
எப்பொழுதும் வேண்டுதல் செய்வோம் என்பதிலே நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரின் கிருபை நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே, இந்த வாரத்தில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 26/7/2020 அன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திரு ஜே ஞானசேகர், செல்வன் ஜூபல் கிப்ஸ் மெர்வின், சன் ஆப் திரு பால் டேவிட் செல்வின். 27/7/2020 அன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் ஒய் செல்வராஜ், செல்வி அர்சியா நிகிதா, டாட்டர் ஆஃப் திரு ஏ விக்டர் தாஸ், செல்வி பெபி, டாட்டர் ஆஃப் திரு செல்வன் குமார், செல்வன் எஸ் நவீன். 29/7/2020 திருமதி எம் பாரத தேவி கற்பகம், திருமதி டபிள்யூ சாந்தி ஜெயம்திரன். இந்த வாரத்தில் தங்களது திருமண நாளை அனுசரிக்கின்றவர்கள் 27/7/2020 திரு ஜெய ராஜேஷ் பிரபாகரன், திருமதி ஆர் ஜெபக்கணி தம்பதியினர். அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு நாம் வாழ்த்துகின்றோம். நம்முடைய சேகரத்தின் சார்பாக அவர்களுக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை சொல்கிறோம். அவர்களுக்கான வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11 கர்த்தர் தாமே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகின்றவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று வாக்கு தருகின்ற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த வாரத்தில் தங்களது பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீர். சுகபலன் எல்லாவற்றையும் கிருபையாக கொடுத்தீர். இந்த புதிய ஆண்டு இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் இவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியத்தக்கதாக சகல சம்பூர்ண பாக்கியங்களை ஈவாக தந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக யாவரும் இணைந்து கீதம் 376 பாடுவோம். இயேசு எங்கள் மெய்ப்பர்.
கீதம் 376. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த துதி ஆராதனையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம் அப்பா. இந்த இணையத்தின் வாயிலாக நடைபெறுகின்ற இந்த ஆராதனை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ உலகத்தில் நாச மோசங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இந்நாள் வரை கண்ணின் மணி போல் காப்பாற்றி கொண்டிருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கூட நாங்கள் தியானிக்கின்ற இந்த பகுதி எங்கள் மனதிலே ஆண்டவரே பதிந்து எங்கள் வாழ்விற்கு அது பயனுள்ளதாக இருப்பதற்கு கிருபை தாங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறடிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறார் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த துதி ஆராதனையிலே உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அன்போடு அழைத்த போதகர் ஐயா, சபை ஊழிய சபை மூப்பர்கள் அனைவருக்கும் கூட இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தந்திருக்கிற தலைப்பு ராஜ்யத்தின் புத்திரர். ராஜ்யத்தின் புத்திரர் என்ற தலைப்பிலே மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தந்திருக்கிறார்கள். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் அனைவருமே இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது, குடும்பம் அமைந்திருக்கிறது, சமூக சூழல் அமைந்திருக்கிறது, நமக்கென்று பெற்றோர்கள் அமைந்திருக்கிறார்கள். நமது குடும்பம் மற்றும் சமூக சூழல் இதன் அடிப்படையிலும் நமது கல்வி தகுதிகளின் அடிப்படையிலும் நமக்கு ஒரு இலக்கு ஏற்படுகிறது. நமக்கு ஒரு நோக்கத்தை, ஒரு இலக்கை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம். சிலர் அதை அடைந்து விடுகிறோம், சிலர் அதை அடையாமல் தவற விடுகிறோம். சிலர் அந்த இலக்கை மாற்றி மாற்றி இறுதி வரை இலக்கை துரத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் நமது வாழ்வில்
நம் ஒவ்வொருவருடைய இலக்கு வெவ்வேறாக இருக்கிறது. சிறு வயதில் உன் வாழ்வின் இலக்கு என்ன என்று கேட்கும் பொழுது நாம் நம் பெற்றோருடைய பணியையோ அல்லது நம் அருகில் வசிக்கின்ற உறவினர்கள், நண்பர்கள் அவர்களுடைய பணியையோ அவர்களுடைய வேலையையோ நாம் குறிப்பிட்டு இதுதான் என் இலக்கு, இதுபோல் நான் ஆக வேண்டும் என்று இந்த சிறு குழந்தைகள் மனதிலே ஏற்படுகிறது. அவர்கள் வளரும் பொழுது அந்த இலக்கில் உறுதியாக இருப்பவர்களும் உண்டு. கால சூழ்நிலையிலும் அவர்களுடைய படிப்பிற்கு ஏற்றவாறும் அந்த இலக்கை மாற்றிக்கொள்பவர்களும் உண்டு. எப்படி இருந்தாலும் பூமியில் வாழும் பொழுது நமக்கு இலக்குகள் வெவ்வேறாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த உலகை கடந்த பின்னர் இந்த பூமியில் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகை கடந்து நாம் செல்லும் பொழுது நம் அனைவருக்கும் ஒரே இலக்காக அது மாறிவிடுகிறது. பூமியில் வெவ்வேறு இலக்காக இருந்த நாம், வெவ்வேறு இலக்கை நோக்கி துரத்தி கொண்டிருந்த நாம் பூமியை, இந்த வாழ்வை கடந்து விடும் பொழுது ஒரே இலக்காக மாறிவிடுகிறது. அதுதான் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெறுவது, அந்த ராஜ்யத்தின் புத்திரராவது. இதுதான் நம்முடைய இலக்காக மாறிவிடுகிறது. நமக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா மதத்தினருக்கும், இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மதமும் அவருடைய நம்பிக்கைகளும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. இலக்கை, அந்த பொதுவான இலக்கு அந்த பரலோக ராஜ்யம். ஒருவேளை அது வைகுண்டம் என்றும் சொர்க்கம் என்றும் பரலோகம் என்றும் பரமண்டலம் என்றும் வெவ்வேறு வார்த்தைகளிலே அது அழைக்கப்பட்டாலும் கூட இலக்கு ஒன்று தான். அந்த இலக்கை நோக்கிய நம் பயணத்தை தான் இங்கே பார்க்க இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தின் புத்திரர் ஆவதற்கான தகுதிகள், அதை பற்றி நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தின் புத்திரர் ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், எதெல்லாம் செய்தால் அந்த ராஜ்யத்தில் நாம் இடம்பெற முடியும் என்பதை இந்த வேதத்திலே, இந்த வசனத்திலே நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்தியேசு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படி சொல்கிறாங்க. அது ஒருவேளை எதிர்மறையாக சொல்லப்பட்ட ஒரு வசனம், எதிர்மறையாக அந்த வார்த்தைகளால் கட்டமைக்கப்பட்டது. இதை அப்படியே நேர்மறையாக அது பார்க்கும் என்று சொன்னால், மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். ஆகாவிட்டால் பிரவேசிக்க மாட்டீர்கள், ஆனால் பிரவேசிப்பீர்கள், அவ்வளோதான். இப்போ மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆனால் பரலோகத்தில் நாம் பிரவேசிக்க முடியும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இப்போ மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் தற்பொழுது மனம் திரும்பாமல் இருக்கிறோம் என்பதாக பொருள். பிள்ளைகளைப் போல் ஆகுங்கள் என்றால் நாம் தற்போது பிள்ளைகளைப் போல இல்லை. அறிவு பெற்றோம், அனுபவம் பெற்றோம், அதன் மூலமாக நமக்கு ஆணவமும் அகம்பாவமும் சேர்ந்து பெற்றோம். அந்த பிள்ளைகள் குணத்தில் இந்த அகம்பாவம், இந்த ஆணவம், போட்டி, பொறாமை இவைகள் எதுவுமே இருப்பதில்லை. பிள்ளைகள் பிள்ளைகளாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. உலக பிரகாரமான காரியங்கள் எதிலுமே அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. அதனால்தான் அந்த வார்த்தை சொல்கிறார், பிள்ளைகளை போல் ஆகுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது எப்படி அதை வரையறுப்பது என்று சொன்னால், பொதுவாக 18 வயதுக்கு கீழ் உள்ள அனைவருமே குழந்தைகள் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது தற்சமயம் உலகத்தினுடைய நாகரிக முன்னேற்றத்திலே இன்று சிறுவர்கள் கூட எல்லாம் விவரம் தெரிந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகைய பிள்ளைகள் என்பதை இப்பொழுது தற்சமயம் 0 to 9 வயது, அதாவது ஒற்றை இலக்க வயது, அது 5ஆம் வகுப்பு படிக்கிற வயது வரை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவரை குழந்தைகளாக அவர்கள் குழந்தைத்தன்மையோடு இருப்பார்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தைத்தன்மை மாறிவிடுகிறது. உலகத்தின் சில காரியங்கள் நிமித்தமாக குழந்தைத்தன்மை மாறி அந்த பெரியவர்களுக்கான சூழல் வந்து விடுகிறது. அந்த வயதிலே அவர்கள் சொன்னதை செய்வார்கள். இந்த 0லிருந்து 9 வயது வரைக்கும் உள்ள அந்த குழந்தைகள் சொன்னதை செய்வார்கள். என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதுதான் அந்த விஷயம். இப்போ நம்ம ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஆலயத்தில் நமக்கு சிறுவர் ஊழியம் நடைபெறுகிறது, ஞாயிறு பள்ளி, வாலிபர் சங்கம் நடைபெறுகிறது, ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம் என்று பல்வேறு சங்கங்களாக நாம் நம்முடைய சபையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு உதாரணமாக கைத்தட்டி கர்த்தரை நோக்கி கைத்தட்டி பாடுங்கள், ஒரு அபிநயத்தோடு ஆக்ஷனோடு பாடுங்கள் அப்படின்னு சொன்னால்
இந்த சங்கங்களில் யார் பாடுவாங்க, யார் சொன்னதை கேட்டு பாடுவாங்கன்னு சொன்னால் ஞாயிறு பள்ளியை சேர்ந்த சிறுவர்கள். நம்ம என்ன சொல்கிறோமோ, எப்படி கைத்தட்ட சொல்கிறோமோ அப்படி கைத்தட்டுவாங்க, என்ன ஆக்ஷன் பண்ண சொல்கிறோமோ அந்த ஆக்ஷன் பண்ணுவாங்க. இன்னும் அவங்க வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இதே விஷயத்தை நம்ம வாலிபர்களோ அல்லது பெரியவர்களோ செய்யும் பொழுது அவர்கள் வாலிபர்களாக இருந்தால் அக்கம் பக்கம் பார்ப்பாங்க, அவர்கள்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் தயங்கி தயங்கி செய்வார்கள். பெரியவர்கள் யாருக்கோ சொன்னது போல் உட்காந்துருப்பாங்க. இதில் விதிவிலக்குகள் உண்டு, நான் விதிவிலக்குகளை சொல்லவில்லை. உண்மையிலே பெரியவர்களான பிறகு கூட குழந்தைத்தன்மையோடு குழந்தை போன்ற மனதோடு கர்த்தரை துதிப்பவர்கள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. விதிவிலக்குகளாக இருக்கும். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இதுபோல செய்வதில்லை. அப்போ குழந்தைகளைப் போல சொன்னதை செய்கின்ற ஒரு மனப்பக்குவம், மனநிலையை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதுதான் எதிர்பார்க்கிறார். அவருடைய குரலுக்கு அப்படியே செவி சாய்க்க வேண்டும். அவர் சொல்வதற்கு எதிர்கேள்வி எதுவும் கேட்காமல் அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது நமக்கு வேதத்தில் நிறைய கேள்விகள் எழும். அதாவது நம்ம அறியாமையின் காரணமாக எழும், நம்முடைய அரைகுறை அறிவின் காரணமாக எழும். நமக்கு இது முழுமையான அறிவு, வேதாகமத்தை முழுவதுமாக கற்ற இறையியல் கல்வியிலேயே ஊறிப்போனவர்கள் கூட அந்த வேதாகமத்தை முழுமையாக ஆராய்ந்து அறிந்திருக்க முடியாது. அதிலும் முரண்பாடுகள், அதனுடைய கேள்விகள், சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருக்கும். அது மிகப்பெரிய ஞானம் உள்ளவர்களால் கூட இதை முழுவதுமாக கற்று தேர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதாகமத்தை நம் தந்திருக்கிறார்கள். அதில் எதிர்கேள்விகள் கேட்காமல் அந்த வேதாகமத்தை இருக்கிற ஏதாவது ஒரு நம்ம அறியாமை நிமித்தமாக எழுகின்ற சந்தேகங்களை கூட புறம் தள்ளிவிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற, சொன்னதை செய்கின்ற ஒரு பக்குவம், அது குழந்தையை போன்ற ஒரு பக்குவம் நமக்கு வர வேண்டும். அந்த சொன்னதை செய்கின்ற ஒரு விஷயங்கள் வந்தால்தான் நம்ம பிள்ளைகளைப் போல ஆக முடியும். நம்முடைய மாமிசங்கள் பல்வேறு கிரியைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம கலாத்தியரில் பார்க்குறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வசனங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாமிசத்தின் கிரியைகள் என்று பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் என்று ஒரு 17 மாம்சத்தின் கிரியைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஆவியின் கனிகள் வரும். இந்த மாம்சத்தின் கிரியைகள், இந்த கிரியைகளை நீங்கள் எல்லாம் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே குழந்தைகளிடம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நான் சொன்ன அந்த 0 to 9 வயதுக்குள்ள உள்ள குழந்தைகளிடம் இது எதுவுமே இருக்காது. அதுதான் இப்படிப்பட்டதை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவங்க, அந்த மாமிசத்தின் கிரியைகளான அந்த விஷயங்களை செய்கிறவர்கள், அது பின்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இவற்றை எதுவுமே செய்யாத பிள்ளைகள் போல ஆகுங்கள் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் புத்திரராக வேண்டுமா, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தம் கொண்டாட வேண்டுமா, அங்கே பங்கு பெற வேண்டுமா, நீங்கள் பிள்ளைகளைப் போல ஆகுங்கள். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். இரண்டாவதாக அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். ஆக பிள்ளைகளைப் போல தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பிள்ளைகள் சிந்தனையிலும் செயலிலும் தாழ்மை கொண்டவர்கள். ஏன்னா அவர்கள் சிந்தனைக்குள் உலகத்தினுடைய பாவ விஷயங்கள் நுழையவில்லை. பாவமுள்ள நெஞ்சம் ஆணவம் கொண்டிருக்கும், அன்புள்ள நெஞ்சம் மட்டும்தான் தாழ்மை கொண்டிருக்கும். எந்த நெஞ்சத்திலே அன்பு இருக்கிறதோ அந்த அன்புள்ள நெஞ்சம் தாழ்மையை கொண்டிருக்கும். பாவம் என்பது தனியாக நம் சிந்தனைக்குள்ளே நுழையாது. அது தன்னுடைய கூட்டாளிகளாக சிலவற்றை சேர்த்து கூட்டி கொண்டு வரும். பாவம் தனியாக வராது. அது பெருமை, மேட்டிமை, திமிர்த்தனம், இது போன்ற அது கூட தோழர்கள் இருப்பாங்க, அந்த பாவத்திற்கு தோழர்கள், அவர்களும் சேர்த்து கொண்டது நம் சிந்தனையிலே புகுத்திவிடும். அந்த பாவம் நுழைந்த பிறகு அங்கு தாழ்மைக்கு இடமில்லை. பாவம் நுழைந்த பிறகு அங்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு இடமில்லை.
பாவம் சிந்தனை அந்த நுழையாத பிள்ளைகளிடம்தான் தாழ்மை இருக்கும். அந்த பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கும் தாழ்மை என்பது, அவங்ககிட்ட தான் இருக்கும். பிள்ளைகள் எப்பொழுதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அவங்களோட வயது மூத்தவங்க, ஆலயத்துக்கு வந்தால் கர்த்தர், இப்படி எல்லாருக்கும் முன்னாலேயும் அவர்கள் பணிவாகவே தாழ்மையாகவே நடந்து கொள்வார்கள். தாழ்மையாக தான் நடந்துக்குவாங்க. அதனால தான் சின்ன குழந்தைகள் நம்ம மிரட்டி இதெல்லாம் செய்ய வைக்கலாம். ஆசிரியர்களுக்கு தெரியும், சிறு குழந்தைகளுக்கான ஆசிரியர்களுக்கு தெரியும். உட்காருனா உட்காரும், வாயை பத்துனா வாயை பத்தும், நீல் டவுன் போனால் நீல் டவுன் போடும். அதுக்கு சொன்னதை செய்யும், அப்படியே சொன்னதை செய்யும், கேட்கும். ஏன்னா அது தெரியும், நம்மளை விட இவர்கள் பெரியவர்கள், நாம் அதை தாழ்மையானவர்கள் என்பது அதுக்கு தெரியும். அதனுடைய சிந்தனையிலே நான் தாழ்மை, மற்றவங்களாம் நம்மளோட உயர்ந்தவர்கள், வயதுக்கு மூத்தவங்க, இவங்கெல்லாம் நம்மளோட பெரியவங்க அப்படின்னு அதுக்கு தெரியும். அதனால தான் நம்ம சொல்வதை அது கேட்டு செய்கிறது, தாழ்மையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே தாழ்மையினுடைய ஒரு அடையாளம் தான். ஏன்னா அவர் பிறக்கும் பொழுதே ஒரு பெரிய ராஜா அந்த கோலத்தில் வராமல் ரொம்ப தாழ்மையான ஒரு மனிதனாக, ஒரு எளிமையான குடும்பத்தில், ஒரு எளிமையான இடத்துல அவர் பிறந்து தாழ்மைக்கு ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக அவர் இருந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது, இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக எண்ணாமல், அவர் சமமாக இருக்கலாம், அவர் சமமாக தான் அனுப்பிவிட்டார், சமமானவர் தான், சமமாக எண்ணாமல், இயேசு கிறிஸ்து எண்ணாமல் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மைத்தானே தாழ்த்தினார். ஆனால் தேவன் அவரை தாழ்த்தினார். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம். ஆக மிக தாழ்மையான அந்த குணத்திற்கு தேவன் மிக உயர்வான ஒரு இடத்தை கொடுக்கிறார். தாழ்மைக்கு பெரிய எப்பவுமே தாழ்மையாக இருப்பவங்க எப்பவுமே உயர்த்தப்படுவார்கள். அதை நம்ம வேதாகமத்தில் பல பகுதியில் பார்க்கிறோம். தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். ஆனால் அந்த தாழ்மை இருக்கணும், அந்த தாழ்மைக்கான குணம் இருந்தால்தான் அந்த பிள்ளைகளைப் போல தாழ்மையாக இருக்கிறவன் எவனோ, தன்னை தாழ்த்துக்கிறவன் எவனோ, அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பிரவேசித்தால் தான் பெரியவனாக இருக்க முடியும், அவன் தான் பிரவேசிப்பான். அப்படி பரலோக ராஜ்யத்தின் புத்திரராகுவதற்கு, நம்ம பரலோக ராஜ்யம் இடம்பெறவும், அங்கே நாம் பெரியவர்களாக இருக்கவும், இந்த பூமியிலே நாம் பிள்ளைகளைப் போல இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதை போல தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். இதை நிறைய பேர் தாழ்மை உள்ளவர்கள்னு சொல்லும்போது தவறாக புரிந்து கொள்வார்கள். ஏன்னா தாழ்மை என்பது அவருடைய உடை அலங்காரங்களில் ரொம்ப ரொம்ப சிம்பிள்சிட்டி, ரொம்ப எளிமையாக இருக்கிற என்பதை தாழ்மைக்கு ஒரு இதாக சொல்லுவாங்க. அப்படி அதெல்லாம் ஒரு அவசியம் அல்ல. தாழ்மைக்கு அது ஒரு அடையாளம் அல்ல. நம்ம சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தாழ்மைக்கு அடையாளம் அப்படிங்கிறதோ, இல்லை ரொம்ப கண்ட உடனே முகஸ்துதி அப்படி பார்த்தோன்னே அவங்கள பார்த்து வணங்குறது பொய்யான தாழ்மை, அது பொய்யான நடிப்பது. அப்படிலாம் செஞ்சுட்டு நான் தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் தவறு. அப்படி செஞ்சால் அது வெளியரங்கமாக உங்களுடைய தாழ்மையை ஒருவேளை காட்டுவதாக இருக்கும். ஆனால் தேவன் இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். உன்னுடைய இதயத்தின் உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். நீ இதயத்தின் சிந்தனைகளை அவர் பார்க்கிறார். நம்ம உடலில் வெளியே இறங்கான தோற்றத்தை மனுஷன் தான் பார்க்க முடியும். மனுஷர்கள் அதில் ஏமாந்து போவார்கள். ஒருவேளை உங்கள் தாழ்மையை நினைத்து உங்கள் முகஸ்துதியை கண்டு அவர்கள் ஏமாந்து போகலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும், நீ மனதிலே மேட்டிமை வைத்து வெளியரங்கமாய் தாழ்மையாக நடிக்கிறாய் என்பது தேவனுக்கு தெரியும். ஏன்னா தேவன் உன்னுடைய சிந்தனைகளை பார்க்கிறார், உன் சிந்தனையை ஆராய்ந்து பார்க்கிறார். அதனால் அப்படிலாம் செய்ய முடியாது. ஆக பிள்ளைகளைப் போல, பிள்ளைகள் எதுவுமே சிந்தனைக்குள்ளே எதுவுமே இருக்காது, அதுகளுக்கு பாவ சிந்தனையே கிடையாது. பிளாங்காக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். அந்த பரிசுத்த சிந்தனை இருக்கிறதுனால தான் அந்த பிள்ளைகள் தாழ்மையோடு நடந்து கொள்கிறது. அப்போ பிள்ளைகளைப் போல தாழ்த்துகிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் சுதந்தரிப்பான், அவன் தான் பிரவேசிப்பான். சரி, மூன்றாவதாக அடுத்த வசனத்தை சொல்லுகிறது. அடுத்த வசனம்னா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்ந்துக்கிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இதுவும் மாற்றி எடுத்திருக்கலாம், எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ள இந்த சிறியருக்கு இடரல் உண்டாக்காதவன் பரலோக ராஜ்யத்துக்கு போவான். உடரல் உண்டாக்குனவன் அதை சொல்லிட்டாங்க, தண்டனை சொல்லிட்டாங்க. இடரல் உண்டாக்குன தண்டனை சொல்லியாச்சு. அவனை கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்த வேண்டும் என்பது அவனுக்கு தண்டனை சொல்கிறாங்க. அது யாருக்கு? சிறியருக்கு இடரல் உண்டாக்கினால். ஆக விசுவாசம் உள்ள இந்த சிறியருக்கு இடரல் உண்டாக்காதவன்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். விசுவாசமாக இருக்கிற சிறியரில் யாருக்கும் இடர்ல உண்டாக்கவே கூடாது. பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் யாரையாவது ஒருவரை நம்மளுடைய வாழ்வின் எடுத்துக்காட்டாக, ஒரு ரோல் மாடல் என்று சொல்வார்கள், வாழ்வின் எடுத்துக்காட்டு, நாம் அவர்களைப் போல வாழ வேண்டும், அவர்களைப் போல நம்முடைய உடை அணிய வேண்டும், அவர்களைப் போல சிந்திக்க வேண்டும், அவர்களைப் போல பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மொத்தத்தில் அவருடைய அவரை மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாடல் அவரை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்வோம். நிறைய பேர், எல்லாருமே, பெரும்பாலானவர்கள் நம்ம ஒரு ஆளை ரோல் மாடலாக வச்சு தான் வாழ்வோம். இளைஞர்கள், இப்போ உள்ள சிறுவர்கள் இளைஞர்கள் கூட பார்த்தீங்கன்னா திரைப்பட கதாநாயகர்களை போல தன்னுடைய அலங்கரித்து கொள்வது, அவருடைய முடி, அந்த ஹேர் ஸ்டைல், அப்படி அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய நடை உடை பாவனைகள், அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் திரைப்பட நடிகர்களையும் அரசியல்வாதிகள், பிறகு ஒரு மத குருக்கள், இந்த மாதிரி யாராவது ஒரு பெரிய மனிதர்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூட, அப்துல் கலாம் மாதிரி அறிவியலாளர்கள், இப்படி யாராவது ஒரு ஆளர் ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு நம்ம அதே மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு. சிறு பிள்ளைகளும் அப்படித்தான், தங்கள் பெற்றோரை போல இருக்கணும், ஆசிரியர்களை போல இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம ஆலயத்தில் எடுக்கும்போது கூட நம்மளுக்கு வர அடுத்த தலைமுறை, நமக்கு அடுத்த தலைமுறை, இப்பொழுது சபை மூப்பர்களாக இருக்கின்றோம் அப்படி சொன்னால், சபை மூப்பர்களுக்கு அடுத்த இளைஞர்கள், அதோட சிறுவர்கள், இவர்கள்லாம் யாரை மாடலாக பார்ப்பார்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளை தான் பார்ப்பாங்க. சபை ஊழியர்கள், சபை அந்த மூப்பர்களைத்தான் ஒரு ரோல் மாடலாக பார்ப்பாங்க. நம்ம சபைக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே பார்க்கும் பொழுது, உலகத்தில் வேறு பல்வேறு ரோல் மாடல் இருந்தால் கூட ஆலயத்துக்குள்ளே நம்ம இந்த சபையை நடத்துவதற்கும், இந்த சபையை அவங்களுடைய வழிபாடுகளுக்கும் நமக்கு முன்னால் என்ன செய்தார்களோ அதைத்தான் நம்ம பின்னால் வருவாங்க, பின்பற்றுவாங்க. நம்முடைய வாழ்க்கையும் அவர்கள் பார்க்கிறார்கள். சபையில் நம்ம சபை நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். இப்படி நடத்த வேண்டும். நம் முன்னோர்கள் நிறைய பேர் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சபை இப்படி நடந்தது, இந்த மாதிரி ஆராதனை முறை இருந்தது, இந்த மாதிரி நாங்கள் பாடல் குழு இருந்தது, இந்த மாதிரி எங்களுடைய இசை கருவிகள் மீட்டுவதிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருந்தார்கள் என்று நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் பெருமை பாராட்டுகிறோம். அவர்களை அந்த செய்திகளை கேட்கும் பொழுது நாமும் அவர்களைப் போல பேரும் புகழும் பெற்று அவர்களைப் போல இந்த தேவனை துதிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் நமக்கும் ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட வேண்டும். நம்மை பார்க்கின்ற நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் அது ஏற்பட வேண்டும். அதனால தான் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும், ஒரு மாடல் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நிறைய இடங்களில் நம்ம சொல்லியிருப்பாங்க, அதுதான் அவர்களுடைய விசுவாசத்திற்கு, அவர்கள் இந்த தேவனை விசுவாசிப்பதற்கும், இந்த ஆலயத்தில் ஆராதனை செய்வதற்கும், துதிப்பதற்கும், பாடுவதற்கும் அதற்கு நாம் இடரல் உண்டாக்கிவிடக்கூடாது. நம்முடைய செய்கையின் நிமித்தமாக ஒருவேளை நம்ம வேறு ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களை நாம் செய்கிறவர்களாக இருந்தால் அது அந்த அடுத்த வரும் தலைமுறையை மிகவும் பாதிக்கும். நிறைய நம்ம இடங்களில், நிறைய ஆலயங்களில் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். சபை மூப்பர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நிறைய தேவையற்ற பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் அவங்க வச்சுக்கிட்டு அதை சாதாரணமாக செய்துவிட்டு ஆலயத்துக்குள்ளும் வருவார்கள். புகைப்பிடிப்பவர்கள், மது அருந்துபவர்கள், இப்படி எத்தனையோ கெட்ட காரியங்களை செய்பவர்கள், அவர்களும் அதை செய்துட்டு அதுவும் ஆலயத்துக்கும் வருவாங்க. அதை வெளியில் பார்க்கின்ற அடுத்த தலைமுறையினர் இதையெல்லாம் தவறல்ல என்ற ஒரு தவறான ஒரு விஷயத்திற்கு வந்து விடுவார்கள். அதுபோக வேதாகமத்திலேயே புரட்டி பேசுவது, வேதாகமத்தை புரட்டி அதில் உள்ள சில விஷயங்களை எல்லாம் தவறாக எடுத்து சொல்வது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, வருகின்ற தலைமுறை விசுவாசத்திலே குறைவு விட்டு போய்விடும். அவனுடைய விசுவாசத்திற்கு இடரல் உண்டாக்கி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தையும் அவனுக்கு எடுத்துக்காட்டாக, அவனுக்கு ஒரு சாட்சியாக விளங்க வேண்டும். அப்போ தான் அந்த தலைமுறை நம்மை பார்த்து அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போவதற்கு பிரயாசப்படுவார்கள். அவர்கள் அந்த ஐக்கியத்திலே, அவருடைய அந்த ஒரு அன்பிலே, விசுவாசத்திலே வளர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அதை வெளி உலகத்துக்கு சொல்லுகின்ற ஒரு ஆட்களாக அவர் மாறுவார்கள். அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக பாவ காரியங்களை நம்ம ஈடுபட்டு அதை குறைத்து விடக்கூடாது. நம்மளுக்கு வருகின்ற அடுத்த ஜென்ரேஷனை, அடுத்த தலைமுறையினுடைய விசுவாசத்திற்கு குலைச்சல் உண்டாக்கி விடக்கூடாது. நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம பைபிளில் 1 கொரிந்தியர் 8:13 சொல்லும் பொழுது ஒரு போஜன விஷயத்தை பற்றி சொல்லும்போது கூட சொல்லியிருப்பார். அங்கே ஒரு போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றென்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன் அப்படிம்பார். அதாவது மாம்சம் புசிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த செயல் செய்வது என் சகோதரனுக்கு, அது சொல்லப்படுற விஷயம் தெரியும் உங்களுக்கு. இந்த விக்கிரகத்துக்கு படைத்தது, இந்த மாதிரி சில விஷயங்கள், அந்த இதெல்லாம்
சில விஷயங்கள் செய்யும் பொழுது அது ஒருவேளை அது தவறு இல்லைங்கிறதெல்லாம் நம்ம அதை விட்டுறலாம். அது என் சகோதரனுக்கு, என் அருகில் இருக்கிற சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நான் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் அடுத்த தலைமுறைக்கு இடரல் உண்டாக்கின்ற எந்த விஷயத்தையுமே நாம் இப்பொழுது செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் அதனுடைய நோக்கம். அவருடைய விசுவாசத்திற்கு, அவர் விசுவாசத்தின் குறைவிற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. ஆகையினால நம்ம சபை மூப்பர்கள் என்பவர்கள், சபையினுடைய நடத்துகின்றவர்கள் ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். சும்மா இல்லை, அடுத்த தலைமுறைக்கு நம் தலைமை தாங்குகின்ற பொறுப்பில் இருக்கிறவர்கள், அடுத்த தலைமுறைக்கு வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் எந்த விதமான ஒரு பாவ காரியங்களும் ஈடுபட்டு விடாதபடிக்கு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும் போது மட்டும்தான் அடுத்த தலைமுறை நம்மை பார்த்து விசுவாசத்தில் பலப்படும். ஆக விசுவாசம் உள்ள எந்த நபருக்கும் நாம் இடரல் உண்டாக்கிவிடக்கூடாது. அப்படி இடரல் உண்டாக்காதவன் மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஒரு 3 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ராஜ்யத்தின் புத்திரராக வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும், பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்த வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களுக்கு இடரல் ஏற்படுத்தாது இருக்க வேண்டும். இப்படி நாம் செயல்படும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் புத்திரராக, அந்த ராஜ்யத்தில் பங்கு உள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம். அதற்கு தான் கடவுள் நம்மளை அழைக்கிறார். தேவன் நமக்கும் அந்த கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ தந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா பிதாவே, இந்த ராஜ்யத்திலே, உம்முடைய ராஜ்யத்திலே நீ கட்டப்போகின்ற அந்த ராஜ்யத்திற்காக நாங்கள் தயாராகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் ஒற்றை இலக்கு அதுதானப்பா. அந்த ராஜ்யத்தின் புத்திரர் ஆவதற்கு எங்களுக்கு சில குணங்கள் இருக்க வேண்டும் என்பதை நீர் சுட்டி காட்டிருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல நாங்கள் ஆகும் பொழுது நீர் ராஜ்யத்தின் புத்திரராக எங்களை அங்கீகரிக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளைப் போல தாழ்மையாக எங்களை தாழ்த்தும் பொழுது நீர் ராஜ்யத்தின் புத்திரராக எங்களை அங்கீகரிக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசமுள்ள எந்த நபருக்கும் இடரல் உண்டாக்காமல் இருக்கும் பொழுது நீர் எங்களை ராஜ்யத்தின் புத்திரராக ஏற்றுக்கொள்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஏழை பாவிகளாக எங்கள் மேல் இறங்கும் ஆண்டவரே. எங்களையும் உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளும் அப்பா. 1000 ஆண்டுகள் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் சந்தோஷமாக சுகித்திருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபையாக இறங்கும் அப்பா. இந்த அசாதாரணமான சூழ்நிலைகளை நினைத்து பார்க்கிற ஆண்டவரே, எங்கெங்கெல்லாமோ உலக நாடுகளில் இருந்து இன்று அருகாமை தெருக்களில் கூட ஆண்டவரே அந்த கொடிய வைரஸ் வந்து விட்டதப்பா, அதனுடைய பாதிப்பு வந்து விட்டது ஆண்டவரே. இந்த நாள் வரை எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சட்டையிலே எங்களை வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த சேதமும், உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வந்து விடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் சபை மக்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் உம்முடைய பொறுப்பில் விடுகிறோம் அப்பா. ஒருவருக்கும் ஒரு சோகங்களும் துன்பங்களும் ஏற்பட்டு விடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மிகுதியான நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா துதிக்க நமைக்குமே எல்லாம் உமக்கே ஏறடிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறார் மை பிதாவே. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி சொல்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர், இந்த வாரத்தில் உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். கர்த்தாவே, காலை வேளையிலே உமக்கு நாங்கள் துதிகளை ஏறெடுக்கவும் நன்றிகளை சொல்லவும் எங்களை நீர் அழைத்து வந்தீர். அந்த அன்புக்காக தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த காணொளி காட்சியின் மூலமாக உம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்ற எங்களது அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் மற்றும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரையும் நீ கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு வேண்டிய சகல பாக்கியங்களையும்
சகல நன்மைகளையும் சகல கிருபைகளையும் ஈவாக தாரும் கர்த்தாவே. எங்கள் சேகரத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சேகரத்திலே வசிக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் மட்டும் சந்தித்த ஆண்டவர், தொடர்ந்து வரும் காலங்களிலும் நீ சந்தித்து வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த ஜூலை மாதத்தின் ஆண்டவரை கடைசி வாரத்தை காண ஆண்டவர் கிருபை செய்தீர். வருகின்ற நாட்களிலே ஒரு புதிய மாதத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். புதிய மாதம் எங்களுக்கும் எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் கிருபை செய்யும். எங்கள் சேகரத்திலே ஆசிரியர்களாக பணியாற்றுகிறவர்கள் மற்றும் ஆண்டவரை அலுவலகங்களிலே பணியாற்றுகின்றவர்கள், தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றுகின்றவர்கள், வங்கிகளிலே பணியாற்றுகின்றவர்கள் மற்றும் பற்பல கைவேலைகள் செய்கின்றவர்கள், வியாபாரம் செய்கின்றவர்கள், உழைக்கின்ற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அதுபோல இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவரவர்களுக்கு வேண்டிய சகல பாக்கியங்களையும் கிருபைகளையும் ஈவாகத்தாரும். இந்த காலை வேளையிலே தங்களுடைய வாழ்க்கையின் என்னென்ன நன்மைகளுக்காக என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அந்தந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவரவர்களுக்கு கொடுத்து நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாத்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக அகில உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எங்கள் தேசத்தையும் அகில உலக மக்களையும் ஆண்டவரே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொடிய வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வைரஸின் தாக்குதல் அழிந்து போகத்தக்கதாக, மக்கள் சுபிட்சமாக வாழத்தக்கதாக, சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கர்த்தாவே உம்மை தேடவும் நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகின்றோம். நீர் அற்புதங்களை செய்கின்ற கர்த்தர், சகலத்தையும் செய்வதற்கு நீர் வல்லமை படைத்தவர். உம்மாலை எல்லாம் கூடும் கர்த்தாவே. இந்த வைரஸின் தாக்குதலை கர்த்தர அழித்து போடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் தேசங்களிலே நடக்கட்டும். தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து கலிகூறு என்று உம்முடைய திருவார்த்தை சொல்கிறது. ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக அற்புதத்தினுடைய வல்லமையுள்ள கரம் செயல்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் உம்முடைய காருண்யமும் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் ஆண்டவரே பிரதமர், அவருடைய மந்திரி சபை, அனைத்து மாநிலத்தின் முதல்வர்கள், அவருடைய மந்திரி சபைகள், அரசு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் அனைவருக்காக வேண்டுதல் செய்கின்றோம். எல்லோருக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் தந்து எங்கள் தேசத்தை நல் வழியிலே நடத்த ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தாவே, எங்களது பகுதிகளிலே எப்பொழுதும் உடைய சுகமும் நன்மையும் உண்டாயிருக்கத்தக்கதாக கிருபை தாரும். இந்த காலை வேளையிலே உம்மை நினைத்து உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்கு தெய்வீக சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து நீர் வழி நடத்தும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அனைவருடைய இல்லங்களிலும் தங்கியிருப்பதாக. துதி, கணம், மகிமை அனைத்தையும் உமக்கே நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மீது வீசச் செய்து எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடிய சுகவாழ்வு கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனின் ஆசீர்வாதம் என்றும் என்றும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆராதனையின் நிறைவு கீதமாக கீதம் 378 பாடுவோம். இயேசு கற்பித்தார். Andagara lo
ஜெபம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக இப்பரேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. நன்றி.